நகைச்சுவையாக கிராமத்தில் கோழி பிடிக்கும் வீடியோ பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக வெட்டுற வீடியோவும் போடுறேன். பிடிச்சிடாடா பிடிச்சிடாடா கரடி பிடிச்சிடா. கோழி பிடிப்பது கிராமத்தில் எப்படி? இதை பார்த்து பிடித்து கொள்ளவும். காயங்கள் எல்லாம் ஆகும். அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் கோழி சாப்பிட முடியும் கிராமத்தில் பண்டிகை அன்னைக்கு. கோழி பிடிச்சாச்சு, கோழி பிடிச்சி குழம்பு வைக்க போகிறோம். பொங்கல் ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அந்த பிடிச்சாங்களேன்னு பார்த்தீங்களா? இந்த கோழி தான் பிடிச்சாங்க, அதுக்குள்ளே தலையை வெட்டி போட்டாங்க. நான் போயிட்டு வரதுக்குள்ள இப்போ இந்த கோழியை அடித்து குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நாட்டுக்கோழி கறி இது பிடிக்கிறதுக்குள்ளே பட்டப்பாடு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். பாதி வீடியோ தான் எடுத்தேன். அந்த அண்ணா கீழே விழுந்து எந்திரிச்சாங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை லைஃப் தமிழ் பவி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்களாம் இப்படி தான் கோழி பிடிச்சி அடித்து சாப்பிடுவோம். இதுதான் நாட்டுக்கோழி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, தோல் மட்டும். இதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. வீட்லேயே வளர்த்து வீட்லேயே நோம்பி கண்டா முட்டை அடித்து சாப்பிடுவோம். சேவல், ஒரு சேவலுக்கு ஒரு கட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். ஆனால் சாப்பிட்ற வீடியோ போட்டால் நீங்களாம் பார்த்து பயந்துருவீங்க. அதை மட்டும் நான் போட மாட்டேன், செய்கிறத மட்டும் போடுவேன் லைட்டாக. இப்படி தான் தோல் ஒழிப்பாங்க. எங்கள் மம்மி தோல் ஒழிச்சிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு இந்த கோழியை பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த கோழியை நான் தான் வெட்ட போகிறேன். வெட்டி எப்படி பீஸ் எடுக்க போகிறேன்னு பார்க்கலாம். அந்த அண்ணன் கீழே விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம் கறி. அந்த அண்ணா தான் பிடிச்சி தந்தாங்க. ஓகே, இப்போ பாருங்க, நல்லா தண்ணி காய்ச்சி அதை எடுத்து வச்சு எங்கள் அம்மா பொசுக்கிறாங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டி எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். யாசோ பாப்பா வேடியாசோ அது போது எப்படி எரியுது கரெக்டாக நம்ம இது பண்ணுறப்ப எரியாது. க்ளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டடு. அடுத்தது நெருப்பில் வாட்ட போகிறாங்க. பாப்பா எடு. இன்னும் நல்லாவே இது பண்ணல. இப்போ நெருப்பில் வாட்டிட்டு இந்த கோழிக்கு என்ன பண்ணுவோன்னா, எங்கள் வீட்டில் மஞ்சள் இருக்குமில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மஞ்சளை போட்டு குளிக்க வைப்போம். மஞ்சள் நல்லா ஃபுல்லாக துடைச்சிட்டு நாட்டுக்கோழிக்கு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணால் தான் அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை சுட்டு சாப்பிடும். அதை சுடணும், நெருப்பில் வாட்டணும், விறகு அடுப்பில் வாட்டணும். அதை மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு அந்த நாட்டுக்கோழியை அப்படியே க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்ணுமே, சொல்லவே எச்சில் ஊறுது. இப்போ மஞ்சள் போட்டு நல்லா எங்கள் மம்மி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக கால் கை பாருங்கள் எப்படி போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக போட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்போ வெட்ட போகிறோம். காலை யார் எடுக்கிற மெண்டல்? நான் எத்தனை வீடியோ எடுத்துருக்கிறேன். நீ யார் பேசுறீங்க? இடையில வெங்காயம் அந்த அரைச்சி நமக்கெல்லாம் அவ்வளோ பொருள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது செய்கிற வரையெல்லாம். அதனால் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணி தான் எடுத்துருக்குது.
இப்போ அப்படியே போட்டு வானொலியில் போட்டு அதை பிரிச்சு நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னால் ஃபஸ்ட் தாங்க முடியலன்னு எனக்கு வேணுங்கிறத மட்டும் இதை நான் மட்டும் ஒத்தி சாப்பிட்றதுக்காக எனக்கு வேணும்னு சும்மா எடுத்து வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட்டு சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு இது எனக்கு மட்டும் அதுதான் சாப்பாடு. அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சு தோசைக்கல்லில் போட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மா தனியாக சாந்தாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு தனியாக சாந்தாட்டி இதான் இது எங்கள் அம்மாவுது தனியாக சாந்தாட்டி. இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு தனியாக இது எங்கள் அம்மாவுக்கு பாப்பாவுக்கு இதெல்லாம் நான் முன்ன காட்டினால அது எனக்கு அதை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்து பொரித்து சாப்பிட போகிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுதான் என்னுடைய என்னுடைய இந்த பீஸ் எல்லாமே எனக்கு தான். இப்போ பாருங்கள் இதை வேக வச்சு தனியாக தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட போகிறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வீடியோ எடுத்தோன்னா அவ்வளோதான், தாங்க மாட்டேன்.